மறைந்த கலாநிதி நந்தா மாலனியின் இறுதிக் கிரியைகள் கொழும்பு பொரளை மயானத்தில் இன்று பிற்பகல் இடம்பெற்றன. இதில் அமைச்சர்களான வைத்தியர் நளிந்த ஜாயதிச, கலாநிதி ஹினிதும சுனில் செனவி, கலைஞர்கள், ரசிகர்கள் உட்பட பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர். அவரது இறுதி விருப்பத்திற்கு இணங்க எவ்வித இரங்கல் கூட்டங்களும் இன்றி பூதவுடல் தகனம் செய்யப்பட்டது. நந்தா மாலனி அணிந்திருந்த வெள்ளை ஆடையை போன்றே அவரது கொள்கைகளும் இலட்சியங்களும் தூய்மையானவை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நந்தா மாலனி என்ற வரலாறாக மாறிய அந்த ஒப்பற்ற பாடகியின் அழியாத பெயர் என்றும் மறைந்து விடாது. அரசியல் சேற்றில் மூழ்கியிருந்த இந்த நாட்டு சமூகத்தை உயர்த்துவதற்காக தனது உயிரையும் பணயம் வைத்து செயற்பட்ட ஒரு மக்கள் செயற்பாட்டாளராக அவர் திகழ்ந்தார். அவர் தனது இறப்பு வரை கொள்கை பற்றுள்ள உண்மையின் குரலாக திகழ்ந்தார் என்றும் ஜனாதிபதியின் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.